இது முனிஸ் மேத்ஸ் சேனல். இந்த சேனலில் டிஎன்பிஎஸ்சி மேத்ஸில் உள்ள கணக்குகளை பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி வீடியோவில் ஒரு 3 கணக்குகளை பார்ப்போம். முதல் கணக்கு, ஒரு சிறுவன் 2 நாணயங்களை சுண்டுகிறான். 2 தலைகள் விழுவதற்கான நிகழ்தகவு என்ன? 2 காயினை டாஸ் போட்டு பார்க்குற மாதிரி பார்க்கும்போது 2 தலைகள், அதாவது 2 ஹெட்டு விழுவதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 நாணயங்களை போடும்பொழுது நமக்கு 1 2மே தலையாக விழும், இல்லைன்னா 2மே டெய்லாக விழும், 2மே பூவாக விழும், இல்லைன்னா முதல்ல தலை, அடுத்து பூ, இல்லை பூ அதுக்கடுத்து தலை அப்படின்னு விழும். இந்த 4 தான் கூறுவெளி. இப்போ இதில் என்ஆஃப்எஸோட மதிப்பு 1 2 3 4. என்ஆஃப்எஸோட மதிப்பு ஹெச்எஸ் டிடி ஹெச்டி டிஹெச். அப்போ என்ஆஃப்எஸோட மதிப்புனா இதில் எத்தனை இருக்குன்னு எண்ணிக்கை எழுதணும். நம்பர் ஆஃப் எஸ் 1 2 3 4. 2 தலைகள் இருக்குது கூறுவெளி. இது 1 தான், ஹைச் தான். இப்போ நமக்கு ஃபார்முலா என்ஆஃப்ஏ எத்தனை இருக்குது அப்படின்னா ஏயோட மதிப்பு ஹெச் மட்டும்தான். இப்போ ஏயோட மதிப்பு 1. நமக்கு நிகழ்தகவு ஃபார்முலா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ஈக்குவல் டு என்ஆஃப்ஏ பை என்ஆஃப்எஸ். என்ஆஃப்ஏயோட மதிப்பு 1, என்ஆஃப்எஸோட மதிப்பு 4. இப்போ 1/4, விடை 1/4. அடுத்து 2வது கணக்கு பார்ப்போம். கடைக்காரர் புத்தகத்தின் விலையை 20% குறைத்தால் ஒருவர் ரூபாய் 720 கொடுத்து அப்புத்தகத்தின் 3 பிரதிகளை அதிகமாக வாங்க முடியும். ஏனில் அப்புத்தகத்தின் முந்தைய விலையானது டேஷ். இப்போ 720 ரூபா கொடுத்து புத்தகத்தை, அதாவது 20% குறைக்கும் பொழுது 3 புக்கு வாங்குகிறாங்க, அதிகமாக வாங்குகிறாங்க அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ 720 முதல்ல நம்ம 20% எவ்வளவு அப்படின்னு பார்ப்போம். இப்போ 20/100 × 720. 1 20 20, 5 20 100. இப்போ 5வது வாய்ப்பாடு இதுக்கு அடிக்கலாம். 1 5 5, 1 5 2 22, 4 5 20, மிச்சம் 2 இருக்கும் 0, 4 5 20. இப்போ 3 பிரதிகளின் விலை நமக்கு 144 ரூபாய். ஒரு பிரதியோட விலை அப்படின்னா 144 3ஆல் வகுக்கணும். வகுக்கும் பொழுது 4 3 12, 2 இந்த 4 நம்ம சேர்க்கும் பொழுது 3 24. இப்போ முந்தைய விலையை நம்ம எப்படி கண்டுபிடிக்கோம் அப்படின்னா 20% குறைக்கிறதுனால 80 ரூபாய்க்கு 48 ரூபா. அப்போ 100 ரூபாய்க்கு எவ்வளவு அப்படின்னு பார்க்கணும். இப்போ 48/100 - 20 பெருக்கல் 100. 48, இப்போ 100 - 20 80 பெருக்கல் 100. இங்கே 5 20 100, 4 20 80. இங்கே 1 4 4, 12 4 48. இப்போ நமக்கு கிடைக்கிறது 12 பெருக்கல் 5. 12 பெருக்கல் 5 60. இப்போ ரூபாயோட மதிப்பு 60 ரூபாய். முந்தைய விலை 60 ரூபாய். முந்தைய விலை ரூபாய் 60. அடுத்து 3வது கணக்கு பார்ப்போம். $925 பெருக்கல் 925 மைனஸ் 625 பெருக்கல் 625 டிவைடட் பை 925 கூட்டல் 625. இதோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இது இந்த நம்பரும் சேமாக இருக்குது. அதாவது ஏ பெருக்கல் ஏ மாதிரி, ஏ பெருக்கல் ஏ ஸ்கொயர். இங்கே மைனஸ் இதுவும் இந்த நம்பரும் சேமாக இருக்குது, பி ஸ்கொயர். இப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது இந்த நம்பர்ஸ். அதாவது தொகுதியில் உள்ள நம்பர் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. நமக்கு ஏற்கனவே ஃபார்முலா தெரியும். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. இதே ஃபார்மேட்டில் நம்ம அந்த நம்பர் எழுதுவோம். எழுதுனா நமக்கு கிடைக்கிறது ஏ ப்ளஸ் பி. இப்போ
இப்போ 925 கூட்டல் 625. A மைனஸ் B அப்படிங்கிறது 925 மைனஸ் 625. நமக்கு இது 925 தான் A, இங்கே 625 B பை 925 கூட்டல் 625. இப்போ தொகுதியில் ஒரு 925 கூட்டல் 625 இருக்குது, பகுதியில் ஒரு 925 கூட்டல் 625 இருக்குது. அப்போ இதையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். மிச்சம் நமக்கு இருக்குது 925 மைனஸ் 625. இப்போ இதை கழிச்சு எழுதலாம். 925லேருந்து 625 கழிச்சோன்னா 5 மைனஸ் 5 0, 2 மைனஸ் 2 0, 9 மைனஸ் 6 3. இப்போ நமக்கு மதிப்பு விடை 300. அதான் அந்த கொஷினுக்குள்ள ஆன்சர். த முனிஸ் மேத்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு 3 கணக்குகள் பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.